to Bubbly New Blog. ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி பிளாகாக இருக்க போகுது. கிருஷ்ண ஜெயந்திக்கு பிஃபோர் என்ன ஆச்சுன்னா எனக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் உடம்பு சரியாதாச்சு. ரொம்ப கோல்டு, ரொம்ப காஃப்னால உடம்பு சரியாதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கிளினிக் போயிட்டு வந்து நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு பிளாகில் சொல்லிக்குவேன். எனக்கு ரொம்ப தலைநோய் வந்து எனக்கு எங்கள் மாமியார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு. ஸோ அது வந்து கண்டினியூ தான் ஆயிடுச்சு, ரெடியூஸ் ஆகவே இல்லை எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து படுத்துட்டு இருந்தேன். நான் அன்றைக்கி வந்து எங்கள் பையனை வந்து எங்கள் வீட்டுக்காரத்தான் போய் பிக்கப் பண்ணுமாச்சு. பிக்கப் பண்ணி வந்துட்டார். ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே என்ன ஆகும்னா நான் தான் வந்து அவனோட பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே பேக் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவேன். ஏன்னா எழுதிக்கிறாங்க டைரியிலன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணது என்னோட டெய்லி ஒரு ரொட்டீனாக இருக்கும். நான் உடம்பு சரியாக படுத்துட்டனால பேக் டெய்லி செக் பண்ணல. நைட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுதணுமாச்சு. ஹோம்ஒர்க் எழுத செக் பண்ணுறாரு. ஹோம்ஒர்க் எழுதணும்னு சொல்லி டைரி ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து சாரி எங்கள் மம்மி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவளை நான் ரெடி பண்ணி அனுப்பிட்டுக்கிறேன். அதனால் அவனை வெறும் உடம்புல அனுப்புனனால ஃபோன் பண்ணிவிட்டு ஷால் போட்டும் போ, சீக்கிரம் போ, பாப்பா பார்த்துக்கோ, பத்திரமா கொண்டு வான்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்தாலும் கேட்குறத கேட்டே இருப்பாங்க, சொல்ல வேண்டியது சொல்லினே இருப்பாங்க. ஸோ அதனால் நான் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நான் சொல்லியிருந்தேன்னு அதனால மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்றைக்கி நான் செக் பண்ணாதாயிட்டு கரெக்டாக ஒரு 10 o'clock கூட அன்றைக்கி இல்லை. நான் 9 o'clock என்ன ஹோம்ஒர்க் எழுதுன்னு வந்துச்சு. நான் தூங்கினேன் இருந்தேன் இல்லையா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்புறமா ஏஞ்சி டைரி செக் பண்ணாதான் தெரியுது. டைரியில் போட்டுக்கிறாங்க கிருஷ்ண ஜெயந்தி உங்கள் புள்ள வந்து உங்கள் பசங்க வந்து ராதா கிருஷ்ண ரெடி பண்ணோன்னு. ஷாக் ஆகிட்டேன். இப்போ எங்கடா போய் வாங்கின்னு வர்றது? இந்த ஏரியாவில் பார்க்க போனீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 o'clock கடை க்ளோஸ். நோ மோர் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன். கரெக்டாக 9 o'clock க்ளோஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் டே 9 o'clock இல்லை, 10:30 9:40 க்ளோஸ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் டே கூட பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஐயோடா எப்படிடா ரெடி பண்ணது அவனை நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி போகிறது, வண்டி எடுத்துக்கின்னு எங்கே போய் வாங்குறதுன்னு. அப்புறமா நான் எங்கள் மம்மிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டேன். அவன் கரெக்டாக 1 year 2 month கரெக்டாக 1 year 2 month இருக்கவேது அவனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு எல்லாம் எங்கள் மம்மி பத்திரமா எடுத்து வச்சுருந்தாங்க. அது மெமரியாக எடுத்து வைக்குவாங்க. மெமரின்னு சொல்லுறதுக்குன்னா அவனுக்கு யூஸ் பண்ண பொருள் வந்து இதுக்கு நான் யாருக்குமே எது கொடுக்கல. ஒடிஞ்சு போன டாய்ஸாக இருந்தாலுமே சரி, கிழிஞ்சு போகிற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, யாருக்கும் கொடுக்காம அதை அப்படியே பத்திரம் பண்ணி வச்சுக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நானும் கூடவே தான் சரி, என்னோடய பழைய துணி கூட நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். என்னோடய துணி அப்படியே பத்திரமா என்கிட்டயே இருக்கும். மேபி நான் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தா எனக்கு ஷேரிங் பழக்கம் வந்துக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரே பொண்ணுனால எனக்கு கொடுத்துட்டா எனக்கு எங்கள் அண்ணன் தம்பி விட்டு கொடுத்துட்டா பழக்கம் ஓசி, நான் யாருக்கும் கொடுத்து பழக்கமே இல்லை. அதனாலேயும் என்னவோ சரி, என்னோடய பாப்பா துணி நான் எந்த துணியும் கொடுக்காம அப்படியே வச்சுருந்தேன். துணின்றது மட்டும் என்னோடய எமோஷன் ஆகிட்டுக்குது. நான் யாருக்கும் கொடுக்குறதில்ல. அதை எப்படியே என்கிட்டயே இருக்கும். மேபி நான் அக்கா தங்கச்சி கூட பொறுக்காதனால எனக்கு அந்த பழக்கம் வந்துட்டுக்குது தெரியல. எல்லாமே அவனுக்கு கொடுத்துட்டா பழக்கம். எங்கள் தம்பிங்க எங்கள் அண்ணங்க எனக்கு கொடுத்துட்டா பழக்கம் ஓசி, நான் யாருக்கும் கொடுக்குறதில்ல. இப்போ கூட நான் வெயிட் போட்ட பிறகு கூட நிறைய துணி வந்து எனக்கு ஃபிட் ஆகாமல் நான் எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஓசி, கொடுக்க தோண மாட்டேங்குது. ஆனால் நான் மோசமான பொண்ணு கிடையாது. நான் வேணால் வாங்கி கொடுத்துட்றேன், காசு கொடுத்து வாங்கி கொடுத்துடுவேன். இல்லைன்னா ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருவேன். துணி மட்டும் கொடுக்க மாட்டேன். அது என்னோட இங்கே டச் ஆகிற ஒரு விஷயம். அதெல்லாம் அது வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதே தான் என் பாப்பா விஷயத்தில் நான் கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு 11 மணிக்கு அங்கேருந்து டென்சோ பண்ணி தர வச்சு அவனை ரெடி பண்ணிக்கிறேன். அவன் கரெக்டாக 1 year இருக்க போட்ட ட்ரெஸ்ஸும் சரி, இப்போது ப்ரெசென்ட் அவன் போட்ட ட்ரெஸ்ஸும் சரி, 2 பிக்கும் ஆட் பண்ணுறேன், 2 வீடியோவை ஆட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அவனுக்கு நான் பண்ணது. ஆனால் உடம்பு சரியில்லை. எனக்கு என்ன தெரியல, நான் ரொம்ப டயர்டாக இருக்கிற ஃபீல் ஆகுது. நான் குரூம் பண்ணால் எனக்கு ஒரு எனர்ஜி வரும், ஒரு புது எனர்ஜி எனக்குள்ளே எனக்குள்ளே வரும் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் ரெடி ஆகிக்கிறேன். இப்போ போயிட்டு அவனை பிக்கப் பண்ணின்னு வரணும். பிக்கப் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எதுவும் காலைல எடுக்கலை, ஒரே ஒரு சின்ன வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். அதை இப்போ போட்டுட்டு அது கூட எல்லாம் வீடியோ போட்டு காட்டுறேன் எப்படி ரெடி பண்ணேன். எங்கள் வீட்டு கிருஷ்ணாவை எப்படி ஜெசு
నైస్ నైస్ పెట్టుకో పెట్టుకో. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, மேக்கப்னால் நான் யூஸ்வலாக மேக்கப் போட மாட்டேன் எப்போவுமே. என்ன போடுறதுன்னா லைட்டாக லிப்ஸ்டிக் போடுவேன், காஜல் ஐலைனர் போடுவேன், அவ்வளோதான் என்னோட மேக்கப்பை. எதுவும் நான் எக்ஸ்ட்ரா போட மாட்டேன். பட் அதுவும் வந்து எனக்கு ரொம்ப நேரம் மூஞ்சில் வச்சுக்கிறதுக்கு பிடிக்காது. எனக்கு நேச்சுரலாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். கூட்டு வந்துட்டு நைட்டி போட்டுக்கின்னு எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் என்னோட கிருஷ்ணா வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணிக்கிறதுன்னு பாருங்கள். ஏன் చేస్తున్నానా ஆக்சுவலி அந்த கலர் பாக்ஸ் இல்லை, அந்த நைட் நம்ம கலர் போட்டோம் இல்லையா, அந்த ஐல் புட்டெல்லாம் வைப்போம் இல்லையா, அது நைட்லேருந்து பார்த்துட்டு கேட்டுருக்குது. நைட்டு கேட்கும்போது நான் சொன்னேன் காலைல தரேன்னு சொன்னேன். காலைல கேட்குறது ஸ்கூல் போயிட்டு வந்தா தரேடான்னு சொன்னேன். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமோ இல்லையோ அந்த பாக்ஸ் கொடு, அந்த பாக்ஸ் கொடுன்னு சொன்னான். சரி அவனை கொஞ்சம் நேரம் அவன் நிறைய ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்தான். ஸோ அதனால் கொடுக்கட்டும், என்ஜாய் பண்ணிட்டோம், அவனுக்கு என்ன வேலை நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ அதெல்லாம் பண்ணின்னுக்கிறான். ఏమది బ్రౌన్ కలర్ అయిందా? సూపర్, హ్యాపీనా? దేశం కొట్టుకుందమ్మా. எடுக்க சொன்னா செட் வச்சிருப்பாங்க, ஏன்னா அதுல வந்துடுறான் கூல. டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிலவ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சிம்பிளாக தான் பண்ணேன். ரொம்ப லைக் எல்லாமே கரெக்டாக போட்டு கரெக்டாக இது பண்ணேன், நார்மலாக பண்ணேன். பட் இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் ஒரு நாளைக்கு வ்ளாகில் போடுறேன்.